உங்களுக்கு கடவுள்கிட்ட பயமே இல்ல. அதனால தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது. கடவுள் பயம் இருக்கட்டும். ஏன் இப்படியெல்லாம் சொல்றாங்க? கடவுளிடம் பயம் வைத்து சரியான கர்மங்களை செய்யுங்கள். இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். உங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தவறு செய்வதை தடுப்பதற்காக இப்படி கூறினார்கள். உண்மையில் கடவுளுக்கு பயப்பட தேவையே இல்லை. கர்மத்துக்கு தான் பயப்படணும். உலகத்துல கூட எந்த ஒரு பெற்றோர் குழந்தைகளின் உறவு என்பது பயத்தில் ஏற்பட முடியாது. பெற்றோர்கள் குழந்தைகளை பயமுறுத்தி வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தைகளின் மனசுல ஒருபோதும் அவங்க மேல அன்பு ஏற்படாது. பயமும் அன்பும் ஒன்றாக சேர்ந்து இருக்க முடியாது. எங்கே அன்பு இருக்கோ அங்கே பயம் இருக்காது. பயம் இருந்தா இயல்பாக இருக்க மாட்டாங்க. பயத்தினால பொய் சொல்வாங்க. பயத்தினாலேயே அதிகமா தவறுகளும் செய்வாங்க. தவறுகளை மறைப்பதற்கே முயற்சி செய்வாங்க. இதே போலத்தான் பரமாத்மாவும். நாம அவரை அறிந்து கொள்ளவே இல்லை. அதனால பயத்தினால ஒரு உறவை அவரோடு ஏற்படுத்தி வச்சிருக்கோம். ஆனால் அவர் தந்தை, அவரால் கோபப்படவே முடியாது.